தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து தான். கடந்த காணொளியிலும் கூட இதே அதிகாரத்திலிருந்து தான் விசுவாசத்தை குறித்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இந்த அதிகாரத்திற்கு விசுவாச மண்டபம் என்கிற பெயரும் உண்டு என்பதையும் நான் அந்த கடந்த காணொளியிலே உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் இதே அதிகாரத்திலிருந்து விசுவாசத்தின் காரியத்தை குறித்தே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அதிகாரத்தின் எபிரேயர் 11:17 முதல் 31 வரையிலான வசன பகுதிகளை சுருக்கமாக சிந்திக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியானது விசுவாசம் துணிவுமிக்க நடவடிக்கைகளை செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதாவது தெளிவாக சொன்னால், விசுவாசம் செயல்பாட்டில் இந்த பகுதியிலே காட்டப்படுகிறதாய் உள்ளது. விசுவாசம் செயல்பாட்டில் காட்டப்படுகிறது. அப்படியாக இந்த பகுதியில் விசுவாச வீரர்களின் துணிவுமிக்க செயல்பாடுகளை, காரியங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக வசனம் 17 இவ்விதமாக வாசிக்கின்றோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். நமக்கு தெரியும், ஆபிரகாம் ஈசாக்குக்காக 25 ஆண்டுகள் காத்திருந்தார். 75 வயதில் இறைவன் வாக்கு பண்ணினார். 100 வயதில் தான் மகனை பிறக்க செய்தார். அவராகவும் கேட்கல, தேவனே தான் ஆபிரகாமுக்கு அந்த மகனை வாக்கு பண்ணி பிறக்க செய்தார். அப்பேற்பட்ட மகனை பலியிட சொன்னார். அதை அப்படியே செய்தார். காரணம் என்ன? விசுவாசம். துணிவுமிக்க காரியம். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை இறைவன் பலி கொடுனா கொடுத்துருவோமா? ஏன்? ஊழியத்துக்கு, உன் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு, என்னுடைய பணியை செய்ய அவர்களை ஒப்புக்கொடு என்று இறைவன் நம்மகிட்ட பேசுகிறார். எத்தனை பேரண்ட்ஸ், எத்தனை கிறிஸ்தவர்கள், அல்லது இப்படி கூட சொல்லாமல் எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு தைரியமாக தங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்க முன் வருவாங்க? 99% வருவதில்லை. 2 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா பிள்ளைகளை ஊழியத்துக்கு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த சொத்து கைமாறிடக்கூடாதுல்ல. அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லை, வருமானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளே அப்போ நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும், டேய் நான் கஷ்டப்படுறது பத்தாதா, நீ படித்து நல்லா வேலை பாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது கிறிஸ்தவத்தினுடைய நிலை. ஆனால் இங்கே ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதில் காத்திருந்து பெற்ற ஈசாக்கை இறைவன் பலியிட கேட்கும் பொழுது தைரியமாக பலியிட கொண்டு சென்றார். காரணம் ஒன்றேதான், விசுவாசம். ஆகவே விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமை போல இருக்கும் என்று சொன்னால், இறைவனுக்காக எந்தவித துணிவுமிக்க செயல்களையும் செய்ய முன் வருவோம். அடுத்ததாக மோசேயை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது வசனம் 24, 25, 26 இந்த 3 வசனங்களும் இவ்விதமாக சொல்கிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே கவனிக்க வேண்டும், 25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே, நித்தியமான பாவ சந்தோஷம் அதை வெறுத்து துன்பத்தை, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். அடுத்து 26 பார்க்கிறோம். இனிமேல் வருகிற பலன்கள் மேல் அவர் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் ஆசீர்வாதங்கள் நீங்க சொல்லல, நிந்தையை, உபத்திரவங்களை, பாடுகளை அதிக பாக்கியம் என்று சந்தோஷமாக, பாக்கியம்னா இந்த இடத்துல சந்தோஷம், சந்தோஷமாக அதை எண்ணினார், ஏற்றுக்கொண்டார், அதை தெரிந்து கொண்டார். துணிவுமிக்க காரியம்.
நம்ம கடவுளுக்காக ஒரு சின்ன காரியத்தை இந்த உலகத்தில் விட்டு கொடுக்க முடியுமா? கிறிஸ்துவுக்காக ஒரு நம்முடைய உலக வேலை பறிபோக போகுது, பாதிக்கப்பட போகுது. அந்த இடத்துல கிறிஸ்துவுக்காக அந்த வேலையை விட்டுட்டு வருவோமா? கிறிஸ்துவுக்காக நிற்போமா என்பதை மோசையோட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சிந்திக்கணும். என்னுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் பரிசோதிக்க வேண்டும். அடுத்ததாக வசனம் 29 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள், எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த செங்கடலை கடந்தது கூட விசுவாசம்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல செங்கடலை போல பல போராட்டங்களும் துக்கங்களும் பாடுகளும் சவால்களும் நமக்கு முன்பாக நிற்கின்றன. ஆனால் அவற்றை விசுவாச பார்வையோடு பார்க்கிறோமா? விசுவாசத்தோடு கடக்கிறோமா? அல்லது முறுமுறுப்போடு ஒரு பின்வாங்கிய நிலையில் கடந்து செல்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக வசனம் 31 குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி, எரிகோ தேசத்து பெண் ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். நமக்கு தெரியும் ராகாபினுடைய அந்த நிகழ்வு. இது சாதாரண காரியம் இல்லைங்க, இது பெரிய துணிவுமிக்க காரியம். இதெல்லாமே நம்ம பார்த்து வருவதெல்லாம் துணிவுமிக்க காரியங்கள், சாதாரண செயல்பாடுகள் இல்லை. எல்லாமே விசுவாசத்தினால் வந்த தைரியமிக்க துணிவுமிக்க செயல்பாடுகள். அதான் இதுக்கு நான் தலைப்பே சொன்னேன், விசுவாசம் துணிவுமிக்க நடவடிக்கைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக பாருங்க, ராகாப் இங்கே இஸ்ரவேலின் ஒற்றர்களை பாதுகாத்து வைத்தது அந்த நாட்டினுடைய ராஜா அறிந்திருந்தான் என்று சொன்னால் ராகாபும் கொல்லப்பட்டிருப்பா, அவளுடைய குடும்பத்தார் அனைவரும் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையை அவங்க பொருட்டாக எண்ணாமல் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே, உங்களுடைய தேவன் பயங்கரமானவர், கண்டிப்பாக அந்த தேசத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தினாலே அந்த அம்மா தைரியமாக தன் உயிரை துச்சமென்று மதித்து இந்த ஒற்றர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. அப்போ இது எல்லாமே ஆபத்து உள்ள காரியங்கள், தியாகம் நிறைந்த காரியங்கள், துணிவு நிறைந்த காரியங்கள். ஆகவே விசுவாசம் என்பது எண்ணில் துணிவு மிக்க நடவடிக்கைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்ப்போம். இந்த ஆபிரகாம், மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள், ராகாப் இவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமே. என்னுடைய விசுவாசம் இன்றைக்கு துணிவுமிக்க காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அது உறுதியானதாக எண்ணில் காணப்படுகிறதா, இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பகுதியோடு நம்முடைய விசுவாசத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக இதே விசுவாசத்தோடு என்னால் நிற்க முடிகிறதா? இந்த உலகத்தில் அவருக்காக நான் தைரியமாக நிலை கொண்டு உறுதியாய் நிற்க முடிகிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். தேவன் நம்மிடத்தில் விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆதி முதற்கொண்டு முடிவு வரைக்கும் வேதாகமத்தில் இறைவன் ஒரு மனிதனில் விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இறைவனுக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் இருந்தாலே போதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையாக, ஜெயமுள்ள வாழ்க்கையாக ஓடி முடிக்க முடியும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனுடைய நாம மகிமைக்காக விசுவாசத்திலே துணிவு மிக்கவர்களாய், துணிவு மிக்க காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் நிலைநிற்போமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.